இந்த காலை நேரத்திலும் இந்த நேரலை வழியாக எங்களோடு கூட இணைந்து கொண்டமைக்காக நன்றிகள். இந்த நேரத்திலும் இந்த ஆராதனையானது உங்களுக்கும் உங்களுடைய குடும்பங்களுக்கும் ஆசீர்வாதமாக அமையும் என்பதை நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். ஒரு எதிர்பார்ப்போடு இந்த ஆராதனையில நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கும் நேரத்திலும் தேவன் தாமே உங்களோடையும் உங்கள் குடும்பங்களோடையும் பேசுவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். කරුණාව නැතුව ජීවිතේ අමාරු வாய்களை திறந்து இந்த காலை நேரத்துல பரிசுத்த ஆவியானவரை பார்த்து நாங்க இந்த காலை நேரத்துல சொல்லுவோம், உம்முடைய கிருபை எங்களை விட்டு விலகாது, உங்களுடைய கிருபை எங்களை விட்டு விலகாது ஆண்டவரே. அப்பா, நீர் சொன்னதை செய்து முடிக்க நீர் வல்லவராய் இருக்கிறபடியா உங்களுடைய கிருபை எங்களுக்கு போதும் அப்பா. பலவீன நேரங்களில் உங்களுடைய கிருபை எங்களை நடத்தினதே ஆண்டவரே. பலவீன நேரங்களில் உங்களுடைய கிருபை எங்களை நடத்தினதே ஆண்டவரே. காலைதோறும் கிருபைகள் புதிதாய் இருக்கிறது சுவாமி. காலைதோறும் கிருபைகள் புதிதாய் இருக்கிறபடியா இந்த காலை நேரத்திலே சுவாமி உங்களுடைய பக்கமாக நான் வந்து நிற்கிறேன். අපි ඉන්නවා ස්වාමීනි. பரிசுத்த ஆவியானவரே, ඔබගේ ශක්තිය ඔබයි. ඒ සරණ ඔබයි ස්වාමීනි. அவருடைய அன்பு மேன்மையான ஒரு அன்பு. ඔබගේ විශාල වූ ප්‍රේමයක් එතුමාගේ ප්‍රේමය. சிலுவையில பாடுபட்டார். ඒ කුරුසේදී අපි විඳ දුක් විඳා. எனக்காகவும் உங்களுக்காகவும் මාව උදෙසා ඔබ උදෙසා. கொடூரமாய் சிலுவையில் அடிக்கப்பட்டார். දරුණු ලෙස කුරුසපත් වුණා. அவருடைய அன்பை நினைக்கும் போதெல்லாம் ஆண்டவரே, ඔබගේ ප්‍රේමය සීකරනකොට உங்களை போல யார் என்னை நேசிக்க முடியும்? ඔබ වගේ කවුද මට ප්‍රේම කරන්න පුළුවන්? அந்த கல்வாரி அன்பை நோக்கி பார்த்து කල්වාරි ප්‍රේමය සීකරමු අපි. குருசியேதி
கரங்களை தலைக்கு மேலாக உயர்த்தி சொல்லுவா. பரிசுத்த ஆவியானவரே, பராக்கிரமம் நிறைந்த தேவனாய் இருக்கிறீங்களே ஆண்டவரே. இந்த அகிலத்தை ஆள்பவர் நீர் ஒருவர் தான். வானத்தையும் பூமியையும் படைத்த என் தேவனாய் இருக்கிறவரே, சுகத்தை கொடுக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். இத்தனை மாதங்களாய் தேவன் எங்களை சுகபத்திரமாய் வைத்தியசாலைக்குள்ளாக போனாலும் இந்த இடத்துல தேவன் ஜீவனோடு எங்களை வைத்திருக்கிறபடியால் கரங்களை உயர்த்தி அவரை பார்த்து சொல்லுவோம். இந்த அகிலத்தை அவரால் ஒன்றும் கூடாதது ஒன்றும். அவர் அண்ட சிராசுகளை படைத்து ஆளுகை செய்கிற தேவன். அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. விசுவாசத்தோடு கரங்களை உயர்த்தி பாடுவோமா? நீர் படைத்தீர் என்றால் ஆண்டவரே, என்ன ஒரு நோக்கத்தோடு පාලනය කරන දෙවිඳුන්ට කිසි දෙයක් බැහැ කියලා නැහැ. நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பக்கமாக நாங்கள் வந்து உம்மை ஆராதனை செய்து நமஸ்கார කරන இந்த அகிலத்தை படைத்து ஆளுகை செய்கிற தேவனுக்கு මව්වාව පාලනය කරන දෙවිඳුන් எங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறது ஒரு லேசான காரியம் ஆண்டவரே. ඔබට පාසු දෙයක් ස්වාමිනී. இந்த காலை நேரத்தில் எங்களுடைய துதிகள் எங்களுடைய ஆராதனையை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. ප්‍රශංසාපේ නමස්කාරය පිළිගත මැනව. இந்த ஆராதனையிலே கர்த்தாவே எத்தனையோ இருதயங்கள் உம்முடைய சமூகத்துல விண்ணப்பித்திருந்த அந்த விண்ணப்பத்துக்கு நீங்க பதில் கொடுங்க ஆண்டவரே. නමස්කාරයේදී බොහෝ අයගේ කන්නල වලට පිළිතුරු දෙන්න ස්වාමිනී. எத்தனையோ பேர் இந்த 11 மாதங்கள் நீங்க எங்களை சுகபத்திரமாய் ஆண்டவரே நடத்தி வந்த நன்றிகளை செலுத்திருந்தா தூப வர்க்கம் போல நீங்க ஏறெடுங்க ஆண்டவரே. මාස 11ක් මග පෙන්නපු දේවල්ට ස්තුති කිරීම ඔබ සුවඳ දුමක් ලෙස 11 மாதங்கள் ஆயிற்று ஆண்டவரே, இன்னும் சொன்னதை நீங்க எப்ப ஆண்டவரே செய்வீங்கன்னு கேள்விகளோடு இருக்கிறவங்களோட මාස 11ක් වුණා තාමත් ඔබ කවදද කරන්න කියලා ප්‍රශ්නාර්ථයෙන් ඉන්න අය. என்னாகத்துல நீங்க சொன்னது போல நீங்க பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. ඔබ බොරු කියන්ට මිනිස්සෙක් இந்த නොවේ. காலை நேரத்தில் நாங்கள் விசுவாசிக்கிறோம், நீங்க எதை செய்தாலும் அதை எங்களுக்கு நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிக்க வல்லவர். ඔබ මොන දේ කරත් ஒன்று மட்டுமே நாங்கள் சொல்லுகிறோம், நீர் நல்லவர் என்பதை நாங்கள் சொல்லுகிறோம் ஆண்டவரே. යහපත් බව අපි ප්‍රකාශ இந்த காலை நேரத்தில் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே ஒப்புக்கொடுத்து සෑම කෙනා ඔබගේ இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். யாவரும் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். தேவன் நம்மை இந்த பூமியிலே
ஆளும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறார். මේ පොළොවේදී ස්වාමීන් වහන්සේ අපි පාලනය කරන පිණිස කැඳවලා තිබෙනවා. அதை நான் உங்களுக்கு தெளிவாக 2 வசனத்தோடு பேச விரும்புகிறேன். වචන දෙකකින් ඔබට පැහැදිලි කරන්න කැමතියි. வாசியுங்கள் 2 நாளாகமம் 2 ලේකම් 22ஆம் அதிகாரம் 22 වෙනි පරිච්ඡේදය 9வது வசனம். 9 වෙනි පදය. குயிக்கா வாசிங்க, அதுல மிச்சத்தை பேச மாட்டேன். பின்பு அவன் அகசியாவை தேடினான். சமாரியாவில் ஒளித்துக் கொண்டிருந்த அவனை அவர்கள் பிடித்து யெகூவினிடத்தில் கொண்டு வந்து அவனை கொன்று போட்டு, இவன் தன் முழு இருதயத்தோடும் கர்த்தரை தேடின யோசபாத்தின் குமாரன் என்று சொல்லி அவனை அடக்கம் பண்ணினார்கள். அப்படியே அரசாளுகிறதற்கு பலன் கொள்ளத்தக்க ஒருவரும் அகசியாவின் குடும்பத்திற்கு இல்லாமற் போயிற்று. அரச குடும்பத்தில் பிறந்த இந்த வாலிபன் அரசாள முடியாமல் போய்விட்டது. රජ පවුලේ ඉපදුනව මේ තරුණයාට රජකම් කරන්න බැරි වුණා. இவனுடைய தகப்பனை போல தேவனுக்கு பயந்த மனிதன் யாரும் இல்லை, யோசபாத். යොසබාත් වගේ දෙවියන්ට බය වූ මිනිසෙක් නැහැ. எங்கட ஆவிக்குரிய வாழ்க்கை எங்கட பிள்ளைகளை குறித்து எங்களுக்கு அக்கறையா இருந்தாலும் தேவனுடைய பாதத்திலே அவர்களை ஒப்பு கொடுக்கணும். අපි දෙවියන් වහන්සේ දරුවන් කෙරේ ලැබිකමක් තිබුණත් අපි දෙවියන් වහන්සේට දරුවන්ව බාර කළ යුතුයි. உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு யாரும் தடை வரக்கூடாது. நீங்களாக கர்த்தரை தேடி கர்த்தருக்கு முன் வரணும். ඔබගේ ආත්මික ජීවිතයේ කිසිම බාධාවක් වෙන්න නරකයි. ඔබම දෙවියන් වහන්සේව තෝරගෙන নমස්කාර කළ යුතුයි. ராஜாவின் பிள்ளை ஒளிந்து போய்விட்டான். රජුගේ පුතා ඇංගිලා වුණා. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் வாசியுங்கள். එලිදරව් පළවෙනි පරිච්ඡේදය டக்குன்னு அதையும் உங்களுக்கு காட்டிட்டு நாங்க எப்படிப்பட்டவர் 4, 5, 6 வாசிங்க. 4:5 யோவான் ஆசியாவிலுள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது, போதும் 5 வாசிங்க. உண்மையுள்ள சாட்சியும். இங்க பாருங்க, நீ அன்றைக்கும் விளங்கப்படுத்தினான். இயேசு எப்படிப்பட்டவர்? යේසුස් වහන්සේ කොයි වගේද? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. உண்மையுள்ள சாட்சி இயேசு. ඇත්ත වූ සාක්ෂියක් තමයි යේසුස් பொய் වහන්සේ. சாட்சி சொல்ல බොරු සාක්ෂි නොවේ. மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பப்பட்ட தேவன். මරණයෙන් උත්ථාන වූ දෙවිඳු. அவர் ஜீவனுள்ள தேவன் உனக்குள்ள வாழுகிறார். ජීවමාන දෙවියන් වහන්සේ ඔබ තුළ ජීවත් වෙනවා. மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் ம். பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய பூமியின் ராஜாக்களுக்கு පොළවේ රජවරුන්ට சத்தமா சொல்லுங்க, எப்படிப்பட்டவர்? අධිපති. சத்தமா சொல்லுங்க, அதிபதி. අධිපති. ஆளுகை வைக்கிறவர், கண்ட்ரோல் பண்றவர், සියල්ල அரசாங்கத்தை පාලනය කරන රජය. சபையை தண்ட கட்டுப்பாட்டுகளை வைக்க விரும்புறார். සභාය තමාගේ පාලනය තුළ තබන්න சபை කැමති. கர்த்தருடையது. සභාව දෙවියන් වහන්සේගේ. சபை இயேசுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கு. සභාව යේසුස් වහන්සේගේ ලේ වලින් அங்க සෝදනු அங்க ලබන. அடிமைத்தனம் இல்ல, ඒ වහල් භාවයක් නැහැ. அங்க சாபம் இல்ல. සාපයක් නැහැ. வாசிங்க. பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இயேசுவினால என்ன வருது? යේසුස් වහන්සේ තුලින් මොනවද එන්නේ? என்ன வருது? මොනවද එන්නේ? உபத்திரம் உண்டு, පීඩාවන් තිබෙනවා. ஆனா இயேசு ஜெயித்து යේසුස් වහන්සේ ජයගත්තා. தேவன் உன்னை விடுதலைக்கு එනවා வல்லவர். ඔබ නිදහස් இந்த කරන්න கால நேரத்துல මේ நீ උදෑසන. அரசாளும்படியாக தேவன் உன்னை ඔබ அழைச்சிருக்கிறார். රජකම් කරන්න ස්වාමීන් වහන්සේ කැඳවලා තිබෙනවා. ராஜா வீட்டு பிள்ளை, රජුන්ගේ දරුවෙක් ඔබ. சந்ததியை ஆள வேணும். පරම්පරාව ඔබ தகப்பன் පාලනය. தேவனுக்காக பயந்தவன், දෙවියන්ට බය වෙච්ච මනුස්ස කෙනෙක්. தேவனுடைய அற்புதத்தை கண்டவன். දෙවියන්ගේ ආස්කම් දැක්ක කෙනෙක්. ஆனா பிள்ளை ஓடி ஒளிகிறான். නමුත් පුතා දුවලා ඇංගෙනවා. ஏன் ஓடி ஒளிகிறான்? ඇයි ඇංගෙන්නේ? கர்த்தரை சரியா தேடு. දෙවියන් වහන්සේ හරියට එව්වේ නැහැ. உண்ட பிள்ளைய கர்த்தரை தேடவை, ඔබගේ දරුවන්ගේ දෙවියන්සේ සොයන அதான் සලසන. உனக்கு வெற்றி. ඒක තමයි අපට ජයග්‍රහණ. வாசிங்க. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து. நம்மிடத்தில் சொல்லுங்க, இயேசு நம்மிடத்தில் அன்பு கூறுறார். சொல்லுங்க, අප කෙරේ ප්‍රේමී வலதுகரம் දැක්වුවා. வச்சு ஒரு பெரிய அல்ல சொல்லுங்க. හලෙලුයා කියන්න. சொல்லுங்க, இயேசு அன்பு යේසුස් கூறுகிறார். වහන්සේ ප්‍රේම කරනවා. இயேசு அன்பு கூறுகிறார். යේසුස් වහන්සේ ප්‍රේම කරනවා. தன்னை தியாகம் செய்தார். තමාව පරිත්‍යාග කළා. சிலுவையிலே தியாகம் செய்து அன்பு குருசேடி கூறுகிறார். வாசிங்க. தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி. தம்முடைய இரத்தத்தினால் என்ன செய்தாராம்? තමාගේ ලේ වලින් உண்ட பாவத்தை அற கழுவினார். ඔබගේ පාපේ බාගට යෙදු. ஜாக்கிரதை, ප්‍රවේශමින් பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்க. සුද්ධභාවය රැකගන්න. வாசிங்க. தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ஆ. நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் என்ன உண்டாயிருப்பதாக. ஆக்கினார் அவங்கள? මොනවද කළේ අපි? என்ன ஆக்கினார்? ராஜா, வெளியில நல்ல வேலை, நல்ல படிப்பு, நல்ல வீடு. අධ්‍යාපනය, නිවස, ராஜா රාජ්, சபைக்குள்ள வந்து ஆசாரிய ஊழியம், සභාවේ පූජක சேவைය, சபையில ஊழியம் செய்யறது மகிமை. සභාවේ சேவை කිරීම මහිමයක්. வெளியில ராஜாக்கள், පිට රජවරු ஆசீர்வாதமா கர்த்தர் வைக்கிறார். ආශිර්වාදයේ තබනවා.
என்ன கர்த்தருக்கு சந்தோஷமாயிரு, දෙනාසයට සන්තෝසයි. இருக்கிறது போதுமென்று තියෙන දේ ඇති කියලා ඉන්න. அதான் ரட்சிப்பு. ඒක තමයි ගැලවීම. வாழ்க்கை என்பது கர்த்தருடைய கரத்துல ராஜாக்கள் ஆசா. ரெண்டு கரங்களை රජවරු வச்சு ஒரு பெரிய පූජකවරු அல்லே சொல்லுங்க, දෙනාසේගේ දෑති. இன்னொரு பெரிய அல்லே சொல்லுங்க. ராஜாக்களாக வைக்க உன்னை விரும்புறார். ඔබ රජ කෙනෙක් ඇටියට තබන ස්වාමීන් වහන්සේ இயேசுடைய ரத்தம் இயேசுவோடு கிட்ட இருந்தா நீ வெளியில ராஜா. යේසුස් වහන්සේත් එක්ක හිටියොත් ඔබ පිටත ඔබ රජ කෙනෙක්. அரசாள பிறந்தவர்கள். ඔබ රජ කරන්නට ඉපදුන අය. பாருங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. சிங்காசனம் கொண்டு வைக்கிறான் பாருங்க, 7 வயசுல பெட்டிக்காரர். சிங்காசனத்தில் வைக்கக்கூடிய சகோதரர்கள் ஊழியம் செய்தவர்கள். இயேசுவை சிங்காசனத்தை கொண்டு வைக்கக்கூடிய ஊழியக்காரர்கள் இந்த சபையில எழும்போம். යේසුස් වහන්සේ සිංහාසනයට තබන්නා වූ 6 නැගිටින්නට ඕනි. வாட்சி பாருங்க பாருங்க 2 நாளாகமம் 23ஆம் அதிகாரம் 2 ලේකම් 23 වෙනි පරිච්ඡේදය. வாசிங்க 20ஆம் வசனம். 20 වෙනි පදේ. 100 பேருக்கு அதிபதிகளையும் பெரியவர்களையும் ஜனத்தை ஆளுகிறவர்களையும். யாரு ஜனத்தை? சத்தமா சொல்லுங்க, வலதுகரம் சொல்லுங்க, ஆளுகிறவர் சொல்லுங்க, පාලනය කරන අය. சத்தமா சொல்லுங்க. எங்கள் பிசினஸ் நாங்க ஆளுகிறோம். බිස්නස් එක අපි ආණ්ඩු කරනවා. என்ன எங்களோட பிள்ளைகள் படிப்பு ஆளுக ඒ செய்யறாங்க. දරුවන්ගේ අධ්‍යාපනය පාලනය இந்த කරනවා. தோட்டம் எங்களுக்கு கண்ட்ரோல்ல இருக்கு, ஆளுக. මේ වත්තේ සියලු පාලනය අපිට තිබෙනවා. என்ன வலதுகரம் எடுங்க சொல்லுங்க, சொல்லுங்க ஆளுகை சொல்லுங்க. පාලනය. தேசத்து சமஸ்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு ஆ. ராஜாவை கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து இறங்க பண்ணி உயர்ந்த வாசல் வழியாய். என்ன வாசல் வழியாய்? சொல்லுங்க, உயர்ந்த வாசல் வழி சொல்லுங்க. ඉහළ දොරටුව. உண்ட வழி வந்து உயர்ந்த வாசல் வழி. ඔබගේ දොරටුව ඉහළ දොරටුව වෙන්නට நீ ඕනේ. உயர்ந்த வாசல் வழியாகத்தான் நீ வருவ. ඔබ ඉහළ දොරටුවෙන් තමයි එන්නට ඕනේ. கர்த்தர் அப்படிப்பட்ட தேவன். ස්වාමීන් වහන්සේ වෙනි දෙවිඳුන්. பிழையான வழியில உன்ன தேவன் நடத்த மாட்டார். වැරදි මාර්ගය ඔබ මඟ පෙන්වන්නේ නැහැ. சரியான வழியில தேவன் நடத்துவார். හරි මාර්ගයේ ස්වාමීන් වහන්සේ මඟ வாசிங்க. පෙන්වනවා. ராஜா அரமனைக்குள் அழைத்து வந்து ஆ. அரசாளும் சிங்காசனத்தின் மேல் ராஜாவை உட்கார பண்ணினார்கள். என்ன செய்தார்கள்? මොනවද කළේ? உண்ட வேலை ඔබගේ වැඩේ கர்த்தருடைய ஆவியானவர் சிங்காசனத்தை கொண்டு அமர பண்ணு. ආත්මයන් වහන්සේ සිංහාසනයට වාඩි කරවන්න. கர்த்தருடைய ஆவியானவரை இந்த சர்ச்சில் சிங்காசனத்துல உங்க குடும்பத்துல அமர பண்ணு. ඔබගේ පවුල තුළ චර්ච් එකේ තුළ සුදාත්මයන් වහන්සේව සිංහාසන වාඩි කරන්න. உயர்ந்த வழியாக வா, ඒ ඉහළ දොරටුවෙන් එන්න. பின் வழியாக வராத, පිටිපස්ස දොරටුවෙන් එන්න එපා. சரியான வழியா வா. හරි මාර්ගයෙන් එන්න. அப்பொழுது நீ தேவனை கொண்டு வந்து சிங்காசனத்திலே உட்கார வைப்ப. එවිට දෙවියන්වහන්සේ සිංහාසනයට වාඩි කරවන ඔබ. ஒரு பெரிய அல்லே சொல்லுங்க. හalleluya කියන්න. நீ இந்த சர்ச்சில் தேவன ஆவியானவரை சிங்காசனத்துல காணணும். ඔබ මේ දේවස්ථානයේ සිංහාසනය ඔබ දකින්නට ඕනේ. அதுக்கு நீ 100 பேருக்குள்ள ஒரு ஆளாக வரணும். ඔබ 100ට එකක් වගේ වෙන්නට ඕනේ. உண்ட பேச்சுக்கு உண்ட குடும்பம் கீழ்ப்படியணும். ඔබගේ වචනයට ඔබගේ පවුලේ අය පාලනය நீ වෙන්නට ඕනේ. சபைக்கு சாட்சியா இருந்தா සභාවට සාක්ෂිමත් හිටියොත් ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். දෙවියන්ගේ නාමයේ මහිමයට පත්. கால நேரத்துண்ட ஆவிக்குரிய வாழ்க்கையை பாரு. ඔබගේ ආත්මික ජීවිතේ බලන්න මේ நீ උදෑසන. பூமியில் அரசாளணும். මේ පොළොවේ රජ உண்ட කරන්න. வேலை ஆசீர்வதிக்கப்படணும். ඔබගේ ජීවිතය உண்ட ආශිර්වාද வியாபாரம் වෙන්න. ஆசீர்வதிக்கப்பட ව්‍යාපාර வேண்டும். ආශිර්වාද වෙන්න. உனக்கு எதிராக எழும்புற எல்லா ஆயுதமும் வாய்க்காமல் ඔබට போகணும். විරුද්ධව නැගිටින සියලු ආයුධයන් විනාශලා යන්න ඕනේ. கர்த்தருடைய சிங்காசனத்தை கொண்டு வர்ற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். දෙනාසගේ கரங்களை தட்டி සිංහාසනයේ ஸ்தோத்திரிங்க. ගෙන අය ආශිර්වාද කරයි. கர்த்தர் கொடுக்கிறதுக்கு நீ நன்றி செலுத்து. දෙනාසේ දෙන දෙයට ස්තුති කරන්න ஒரு ඕනේ. பெரிய அல்ல சொல்லுங்க. හalleluya කියන්න. உண்ட வாழ்க்கையை மாத்தத்தான் இங்க நடக்குது. ඔබගේ ජීවිතය වෙනස් කරන්න තමයි මේ දේවල් සිදු වෙන්නේ. என்ன நடந்துச்சு? මොනවද සිදුුනේ? அரசாள வேண்டியவர்கள், පාලනය කරන්නට ඕන කෙනා. சிங்காசனத்திலே கொண்டு வந்து வைக்க வேண்டியவர்கள் සිංහාසනේ වාඩි කරන්න ඕන කෙනා. தேவனை விட்டு பின்வாங்க தோன்றினார். දෙනාසේකින් පසුබට වෙන්න පටන් ගත්තා. எல்லாம் எப்படி வருதுன்னு பாப்போமா? ශක්තිය කොහොමද එන්නේ කියලා බලන්න. நெகோமியா 8ஆம் அதிகாரம். නෙගෝමියා 8 වෙනි පරිච්ඡේදය. நான் டக்குன்னு முடிக்கும். நெகோமியா 8ஆம் அதிகாரம் නෙගෝමියා 8, 9, 10 வாசிங்க, கவனமா கேளுங்க. அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாக வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள். என்ன செய்தார்கள்? මොනවද කළේ? வேதத்தை திறந்தாங்க. வாசிங்க. ஜனங்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்டபோது அழுதபடியால் என்ன செய்தாங்க? வாசிங்க. திர்ஷாதா எண்ணப்பட்ட நெகேமியாவும் வேதபாரகனாகிய எஸ்ரா எனும் ஆசாரியனும் ஜனங்களுக்கு விளக்கி காட்டின லேவியரும் சகல ஜனங்களையும் நோக்கி, இந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள், நீங்கள் துக்கப்படவும் அளவும் வேண்டாம் என்றார்கள். துக்கப்படவும்
தேவண்ட வார்த்தை இருக்கு, துக்கப்படாதீங்க, தேவனுடைய அழாதீங்க, வெள்ளை கர்த்தருடைய பெண்ணிப்பா. வார்த்தையை நீங்க கேட்குறீங்க. අස්සනවා. வாசிங்க. பின்னும் அவன் அவர்களை நோக்கி, ம். நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து ம். மதுரமானதை குடித்து ம். ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். என்ன ஒன்றும் இல்லாததுக்கு வாசிங்க. இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். ஆ. விசாரப்பட வேண்டாம். ஆ. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன் என்றார். ஒரு ஆமென் சொல்லுங்க. என்ன? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது ස්වාමීන් වහන්සේ තුළ ප්‍රීතිවීම என்ன? எங்களுக்கு ஒரு பெரிய பலன். අපිට ශක්තියක් ලොකු. பயப்படாத, எல்லாம் கர்த்தர் பலனை தருவார். மகிழ்ச்சியா இரு. ස්වාමීන් ශක්තිය දෙයි බය உன் වෙන්න එපා. வேண்டுதலை கர்த்தர் கேட்பார். ඔබගේ කන්නලව අසයි. உன் காரியம் வாய்க்கப்படும். ඔබගේ කාරණාව සිදු වෙයි. உன் இருதய வேண்டுதலை கர்த்தர் ඔබගේ அருளுவார். හදවතේ කන්නලව ඉෂ්ට වෙයි. தேவன்ட்ட முறுமுறுத்து கொண்டு போகாத. දෙනාසයට කොඳුරගෙන යන්න එපා. ஆண்டவர்ட்ட மகிழ்ச்சியா இரு. දෙනාසය තුළ ප්‍රීතිමත් நீ වෙන්න. தருவீர் என்று சொல்லுங்க. ඔබ දෙන්නවයි කියලා ஒரு කියන්න. ஆமென் சொல்லுங்க. ආමෙන් කියන්න. பிரச்சனை வரும். பிரச்சனை. பிரச்சனை இல்லாம இருக்காது. ප්‍රශ්න නැතුව නොවේ. அந்த பிரச்சனையை கர்த்தர் நீக்குவார். ප්‍රශ්නයෙන් මුදවා யாருக்குள்ள மகிழ்ச்சியா இது? කාතුළු ප්‍රීතිමත් சத்தமா වෙන්න. சொல்லுங்க. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா දෙනාසය තුළ அதை ප්‍රීතිමත්. சொல்ல முடிய நேரம் இல்லை. ஓகே, முதலாவது ஒன்று சொல்லிட்டேன், கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா දෙනාසයට இரு. ප්‍රීතිමත් වීම. இப்ப வாசிங்க நெகோமியா 9ஆம் அதிகாரம். නිගෝමිය 9 පරිච්ඡේදය. வாசிங்க 34, வாசிங்க 33, 34, 35, 36 எல்லாம் 33, வாசிப்போம். வாசிங்க. 35. ஒன்றொன்றா போவோம், குயிக்கா முடிப்போம். எங்களுக்கு நேரிட பண்ணின எல்லாவற்றிலும் நீர் நீதி உள்ளவர். நீர் உண்மையாய் நடப்பித்தீர். நாங்களோ ஆகாமியம் பண்ணினோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ආමෙන් කියන්න. வாசிங்க. எங்கள் ராஜாக்களும் எங்கள் பிரபுக்களும் எங்கள் ஆசாரியர்களும் எங்கள் பிதாக்களும் உம்முடைய நியாய பிரமாணத்தின்படி செய்யாமலும் உம்முடைய கற்பனைகளையும் நீர் அவர்களை கடிந்து கொண்ட உம்முடைய சாட்சிகளையும் கவனியாமலும் போனார்கள். என்ன செய்ய போனாங்க? கவனிக்கல. நீ සවන් දුන්නේ නැහැ. கடவுளுக்கு இப்படித்தான் நடக்கும்னு உனக்கு கவனிக்க இல்ல. நின்று நீ கவனிக்க இல்ல. ඔබ දෙනාසි කොහොමද මඟ පෙන්වන්න ඕන කියලා ඔබ බැලුවේ නැහැ, අවධානය යොමු කළේ නැහැ. உன்னை கர்த்தர் எச்சரித்தார். ස්වාමීන් වහන්සේ ඔබට අනතුරු ஆனா ඇඟෙව්වා. உனக்கு கவனிக்க தெரிய இல்ல. ඔබට ඒක අවධානය යොමු කරන්න බැරි වුණා. உண்ட பாட்டுல நீ நடக்கிற. ඔබගේ කැමැති විදියට ඔබ ජීවත් වෙනවා. ஆண்டவர் பேசுற. දෙනාසි කතා කරනවා. வாசிங்க அடுத்தது. அவர்கள் தங்கள் ராஜ்யத்திலும் நீர் அவர்களுக்கு கொடுத்த உம்முடைய பெரிய தயையிலும் நீர் அவர்களுக்கு முன்பாக திறந்து வைத்த விசாலமும் செழிப்புமான தேசத்திலும் உமக்கு ஊழியம் செய்யாமலும் தங்கள் துர்க்கர்மங்களை விட்டு திரும்பாமலும் போனார்கள். இதோ இன்றைய தினம் நாங்கள் அடிமைகளாயிருக்கிறோம். இன்றைய தினம் நாங்க என்னவா இருக்கிறோம்? අද දවස් අපි වහල් ஊழியம் செய்ய இல்ல, සේවය කළේ නැහැ. துர்க்குணத்தை விட இல்ல, දුර්ගුණාංග අතෑරියේ නැහැ. ஆத்தும ஆதாயம் பண்ண விருப்பம் இல்ல. ආත්ම ආදායම වලට කැමති නැහැ. இப்ப அடிமை. දැන් වහල් වෙලා ඉන්නේ. பிசாசுக்கு அடிமை, යක්ෂයාට වහල් වෙලා, மனுஷனுக்கு அடிமை, මනුෂ්‍යයන්ට වහල් වෙලා, வியாபாரத்துல அடிமை, ව්‍යාපාරයට වහල් වෙලා, பணத்துக்கு அடிமை, මුදලට වහල් වෙලා, இப்ப அடிமை. වහල් වෙලා. வாசிங்க. இதோ பலனையும் நன்மையையும் அனுபவிக்கும்படி நீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த இந்த தேசத்தில் தானே நாங்கள் அடிமைகளாயிருக்கிறோம். வாசிங்க. அதன் வருமானம் எங்கள் பாவங்களின் நிமித்தம் நீர் எங்கள் மேல் வைத்த ராஜாக்களுக்கு திரளாக போகிறது. அவர்கள் தங்களுக்கு இஷ்டமானபடியே எங்கள் சரீரங்களையும் எங்கள் மிருக ஜீவன்களையும் ஆளுகிறார்கள். அவர்கள் ஆளுகிறார்கள். ඒගොල්ලෝ පාලනය කරනවා. என்ற சரீரத்தை பிசாசு ஆளுகிறான். අපගේ ශරීරය வியாதி, රෝග, வறுமை, දිලුඳුකම්, கஷ்டம், අමාරුකම්, சண்டை, රණ්ඩු, அவமானம், අවමානය, நிந்த, නින්දාව. என்ற சரீரத்தை நானே குத்தி கொள்றேன். ශරීරයෙන් මමම එන ගන්නවා. பிசாசு ஆளுக செய்யறான். යක්ෂයා පාලනය කරනවා. ஆளுக நடக்குது. පාලනය වෙනවා. இந்த கால நேரத்துல උදෑසන கர்த்தர் உன்னை விடுதலை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். නිදාස් කරන්න කැමති. உண்ட சரீரத்தை கர்த்தர் ஆள வேண்டும். ඔබගේ ශරීරය වහන්සේ පාලනය කරන්න உண்ட ඕනේ. வியாபாரம், உண்ட வீட்டை கர்த்தர் ஆள வேண்டும். ඔබගේ ව්‍යාපාර, ඔබගේ கர்த்தர் உனக்கு ஒரு நல்ல சபையை தந்தார். සභාවක් දී நல்ல ஒரு போதனை கொடுத்தார். தேவதாசே நல்ல ஒரு கூட்டத்தை கொடுத்தார். ஆசீர்வாத் நீ அதை விட்டு விலகி 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 போகும் பொழுது ඔබ ඒකින් ඈත්ලා යනකොට கர்த்தர் ஆள வேண்டிய உன்னை பிசாசு ஆளுறதுக்கு கொடுக்கிறார். වෙනාසේ පාලනය කරන්න ඕනේ. ඔබව යක්ෂයාට පාලනය කරන්න ஆளுகை செய்யவன். வலதுகம் சொல்லுங்க. පාලනය කරන්න ඕනේ. உன்னை ஆளக்கூடாது. ඔබ යක්ෂයා පාලනය කරන්න. உன்னை ஆளக்கூடாது. ඔබ පාලනය කරන්න. சோர்வு உன்னை ஆளக்கூடாது. ඔබ කම්මැලිකම ඔබ පාලනය කරන්න නරකයි. முறுமுறுப்பு உன்னை ஆளக்கூடாது. කොඳුරන එක ඔබ පාලනය කරන්න නරකයි. கர்த்தர் உன்னை ஆளவன். වෙනාසේ ඔබ පාලනය කරන්න. வலதுகம் ஒரு பெரிய அல்ல சொல்லுங்க.
அரசாளுவதற்கு இடம் இல்லாமல் போயிட்டு රජගම් කරන්නට ඉඩ නැහැ. காரியம் செய்வதை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். සේවය කරන வலது கிழமைக்கு ஒரு ආශිර්වාද பெரிய அல்லே சொல்லுங்க. හලෙලුයා කියන්න. இன்னொரு பெரிய அல்லே சொல்லுங்க. හලෙලුයා කියන්න. வா கர்த்தர்ட்ட வா. එන්න දෙවියන් වහන්සේ වෙතට. பயம் இல்லாம வா. බය නැතුව එන්න. கர்த்தர் உன்னை ஆளுவார். එන සුබ පාලනය කරන්න තලසන. கர்த்தர் உன்னை ஆளும் பொழுது கர்த்தர் පාලනය blessing කරන கொடுப்பார். ඔබ වහන්සේට බලය දෙයි. அடுத்த பலன் என்ன? ඊළඟ ශක්තිය මොනවද? வாசிங்க சங்கீதம் ගීතාවලිය. 92ஆம் சங்கீதம் 92 ගීතාවලිය. 10 11 12. 10 11 12. என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்துவீர். என் கொம்பை காண்டா கொம்பை போல் உயர்த்துவீர். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். என்ன எண்ணெயினால? මොන? வாசிங்க. என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும். என் சத்துருக்கு நேரிடுவதை என்ற கண் காணும். මගේ ඇස් දකි. எனக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவதை என் காது கேட்கும். காது கேட்கும், கண் காணும், காது கேட்கும். தேவண்ட பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்புற எல்லா வியாபாரம், தொழில், பட்டிப்புக்கு விரோதமாய், பிள்ளைகளோட வாழ்க்கைக்கு விரோதமாய் வருகிறதையெல்லாம் கர்த்தர் கண்ணில் வெட்டி காட்டுவார். காது கேட்கும். ஒரு ஆமி சொல்லுங்க. ஒரு பெரிய அல்லே சொல்லுங்க. உங்களுக்கு கர்த்தர் வெற்றி தருவார். வலது ஒரு பெரிய அல்லே சொல்லுங்க. இன்னொரு பெரிய அல்லே சொல்லுங்க. ஹalleluya. அடிமையாயிராத. වහල් වෙන්න එපා. பெலனாயிரு. ඔබ ශක්තිමත්ව ඉන්න. உங்களுக்கு விரோதமாய் நடக்கிற எல்லா காரியம் கண்களால் பாப்பீங்க. ඔබට විරුද්ධව සිදුවන හැමදේම ඇස්වලින් இந்த දකින්න. உள்ளாக்களை விரோதிக்காதீங்க. මේ ඉන්න අය විරුද්ධ වෙන්න එපා. நீங்க தேவண்ட பிள்ளைய. මේක දේව දරුවෝ. அரசாளம். ඔබ පාලනය කරන්න ඕන. யோபுல வாசி முடிப்போம். யோபுகிන් අපි කියවලා. யோபு எவ்வளவு அழகா சொல்றார் பாருங்க. யோபுக்கு කියනවා. நீதிமான் மேல் பாருங்க. அதனால ஆளுகைக்குள்ள வராதீங்க. ஆமென். පාලනය கர்த்தருடைய ஆளுகைக்குள்ள வாங்க. ගේ පාලනය உங்க குடும்பத்தை நேசிங்க. පවුල ප්‍රේම කරන්න. சொல்லவனங்க நடுத்தர குடும்பங்கள் எத்தனை பேர் வாழ்றாங்க? මධ්‍යස්ථ පවුල කී දෙනෙක් ජීවත් වෙනවද? எத்தனை பேர் வாழ்றாங்க? කොතරම් ජීවත් වෙනවද? கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. අනන්තට ස්තුති කරන්න. உங்க குடும்பத்தை கட்டி ඔබගේ நடத்துறாங்க. පවුල ගොඩනගන්න. ஒரு பெரிய அல்லே சொல்லுங்க. හalleluya කියන්න. உங்களை கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். අනන්ත උසස් කළ ආශිර්වාද. நீங்க மறுபடி எழும்போணும். නැවත ගොඩනගෙන්නට. மறுபடி கட்டப்படணும். ගොඩනගෙන්න ඕනේ. என்ன இந்த சபைக்குள்ள எழும்பி நீங்க ஊழியம் செய்யணும். නැකිලා සේවය කරන්න ඕනේ. என்ன அநேகர் ஊழியத்தை விட்டுடாதீங்க. ඕවා සේවය අතාරින්න. அடிமை ஆயிடாதீங்க. වාල් වෙන්න එපා. கர்த்தருக்கு ஒப்புக்கொள்ளுங்க. அரசாளணும். පාලනය කරන්න. அபிஷேகத்தை பெறணும். ආලේපි ලබා ගන්න. அபிஷேகத்தை பெறணும். ආලේපි ලබා தீர்க்க ගන්න. தரிசனங்கள் வரணும். දිවස්වර වචන. அந்நிய பாஷை අන්‍ය பேசணும். භාෂා කතා சோர்ந்து போக கூடாது. මැලි වෙන්න නරකයි. வீட்டுக்குள்ள ஜெபத்தோட வரணும். යාඥාව එන්නට உங்க ඕනේ. குடும்பத்தை கர்த்தர் உயர்த்துவார். පවුල උසස් කරයි. உங்க பிள்ளைகளை கர்த்தர் கைவிட දරුවා மாட்டார். අතාරින්නේ அவர் නැහැ. யெகோவா தேவன். යெகෝවා දෙවිඳුන් ஒப்பு கொடுங்க. බාර කරන්න. இல்லாதவங்களை கொடுத்து உயர்த்துங்க. නැති දේ අය දිල උසස් කරන්න. உயர்த்துங்க. උසස් இப்ப கர்த்தர் அற்புதம் ජන செய்வார். සාස්කම් කරයි. எழுந்து நிற்போம். නැකිට සිටිමු. நம்புகிறோம் இந்த ஆராதனையானது உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைந்திருக்கும் என்று. இன்றைய நாளிலும் கேட்ட தேவ வார்த்தையானது உங்களுடைய விசுவாசத்தை வளர்த்து தேவன் வருகின்ற நாட்களிலே உங்களுக்கு நன்மை செய்வாராக. தொடர்ந்தும் எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். மேலும் உங்களுக்கு தேவ செய்திகளை கேட்க வேண்டுமானால் எங்களுடைய மிஸ்பா பிரேயர் ஆபீஷியல் என்கிறதான யூடியூப் சேனலையும் மிஸ்பா பிரேயர் மிஷனரி மினிஸ்ட்ரி ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ செய்து கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.